இன்றைய காலகட்டத்தில் எப்படி நாங்கள் உறுப்பினர் சேர்க்கையை நாங்கள் ஆரம்பிப்பதற்கான நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோமோ அதே போல தம்பி விஜய் அவர்கள் இன்று தனது கொடியை அறிமுகப்படுத்தி இருக்கிறார், தனது பாடலை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். முதலில் நான் அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்திற்கு இன்னும் நிறைய அரசியல் தலைவர்கள் உருவாக வேண்டும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அந்த வகையில் அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் வருங்காலத்தில் அவர் எத்தகைய அரசியலை முன்னெடுத்து செல்லப் போகிறார், எப்படி தனது தொண்டர்களை வழிநடத்தப் போகிறார் என்பதையெல்லாம் பார்த்துவிட்டுத்தான் அவரது அரசியல் கட்சியை பற்றி நாம் கருத்து சொல்ல முடியும். எது எப்படி இருந்தாலும் ஒரு புதிய தலைவர் உருவாகி இருக்கிறார் என்ற வகையில் அவருக்கு நான் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விமர்சையாக கொடி ஏற்றினார், உடனே விமர்சனங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கொடி ஏற ஏற விமர்சனமும் ஏறி இருக்கிறது. இது ஆரோக்கியமான சூழ்நிலை. ஒரு விமர்சனம் இல்லை என்றால் ஒரு கட்சி வளர முடியாது. ஆக ஆரம்பத்திலேயே விமர்சனம் வந்தது. யானையின் மீது விமர்சனம் வந்திருக்கிறது, வாகை மலரின் மீது விமர்சனம் வந்திருக்கிறது. அதாவது யானையை அவர்கள் போட்டதனால் பகுஜன் சமாஜ்வாதியின் கட்சியின் தலைவர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கார். ரொம்ப நாகரிகமாக சொல்லியிருக்கிறார். பகுஜன் சமாஜ்வாதியின் தலைவர் ஒருவேளை சட்ட ரீதியாக அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், சட்ட ரீதியாக தெரிந்த பின்பு அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. நல்லவேளை அதில் வாகை மலர் தான் இருந்தது, தாமரை மலர் இல்லை. தாமரை மலர் இருந்ததுன்னா நாங்களும் எங்களது கருத்தை நாங்கள் பதிவு செய்திருப்போம். அதனால அது வாகை மலரா தூங்கு மூஞ்சி மலரா என்பதில் வேற இப்போ சமூக ஆர்வலர்கள் ஒரு விவாதம் நடைபெறுகிறது. அதாவது ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து கொள்கை வந்த பின்பு விவாதம் வரலாம். ஆனா கொடியிலே இருக்கிற பூ வாகை மலரா இல்லனா தூங்கு மூஞ்சி மலரா இல்லனா யானையை போட்டது சரியா இல்லையா, எது எப்படி இருந்தாலும் கொடி மங்களகரமாக இருக்கிறது. நல்ல மஞ்சளும் சிகப்புமாக குங்குமமும் மஞ்சளும் போல இருப்பது எனக்கு மகிழ்ச்சி. ஆக அந்த வகையில் ஒரு தலைவர் உருவாகி இருக்கிறார். வருங்காலத்தில் அவர் எப்படி நடைமுறைப்படுத்துகிறார் என்பதை வைத்து நாம் நமது கருத்துக்களை சொல்வோம். இந்த விஜயோட கட்சி கொடி ஏற்றக்கூடிய நிகழ்வு, அவர் பேசுறதுக்கான நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. அதே சமயத்தில் திடீர்னு தமிழக அமைச்சரவையில் இன்னைக்கு மாலையில் மாற்றம் வரப்போகுதுன்ற மாதிரி தகவல் வந்துச்சு. ஆனா முதல்ல இருந்தது மறுத்து எனக்கே தகவல் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்குமா? லைக் அந்த ஈவெண்ட்டை இக்னோர் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்குமா? இல்ல, முதலமைச்சரே தெரியாதுன்னு சொல்லும் பொழுது அதை பிரேக் பண்றதுக்காக இந்த பிரேக்கிங் வந்துதான் எனக்கு தெரியாது. ஒருவேளை விஜயின் இமேஜை பிரேக் பண்றதுக்காக பிரேக்கிங் வந்துதான் எனக்கு தெரியாது. ஆனா அதை வைத்து மட்டும் நான் கருத்து சொல்ல முடியாது. ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் போது இன்னொரு கட்சியை பற்றி தகவல்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆக ஒரு தகவல் வரும்போது இன்னொரு கட்சியை பற்றி தகவல் வராதுன்னு சொல்லவும் முடியாது. ஆக வெறும் பிரேக்கிங் நியூஸால ஒரு கட்சியின் நிலையை பிரேக் பண்ணிவிட முடியாது அல்லவா? ஆக எல்லா நிகழ்வுகளையும் நாம பார்ப்போம், வருங்காலத்தில் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம்.